எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புது வருட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். My dear beloved brothers and sisters, we bring our New Year greetings for 2022 to each and every one of you in the name of our Lord and Savior Jesus Christ. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We are continuing to meditate from the book of Revelation, chapter 1 and verse 18. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். Revelation chapter 1 and verse 18. And the living one, and I was dead, and behold, I am alive forevermore, and I have the keys of death and of Hades. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு வார்த்தை. My dear beloved children of the Lord God, the word of the Lord God that we read right now is a word that the Lord God himself said about. வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எதை வெளிப்படுத்துகிறது என்றால், இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறவராக நம்முடைய நடுவில் வாசம் பண்ணுகிறார். What is the word of the Lord Jesus Christ revealing to you and to me even till today is that he is the one who is living and is still in our midst. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து